நிறைய பேர் வந்து இந்த படத்துல தான் நீங்க சிங்கிள் ஹீரோன்னு சொல்றாங்க. ஸோ ஐ கெஸ் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் I'm working with Saravanan sir, first time I'm working with Jay, first time நான் வந்து என்னுடைய படத்துக்கு இமான் சார் மியூசிக் பண்றாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சீரியஸ் ரோல் இல்லாம கொஞ்சம் ஜாலியான ஒரு படம் நான் பண்றேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் கார்லாம் ஓட்டுறேன் because now I don't really drive in real life. So lots of firsts in this movie. I really enjoyed the experience. Thank you to my director, my cameraman, the entire team, producers, Sarla for giving me a great look, and நீங்க எல்லாரும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு I hope. வலியவன் ஒரு லவ் ஆக்ஷன் மூவி. இதில் எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே என்னோடய தேங்க்ஸ். குறிப்பாக ப்ரொடியூசருக்கு எஸ்கே ஸ்டுடியோஸ் சம்பத். என்னென்னா ஜெய் நான் இந்த காம்பினேஷனுக்கு என்ன ஒரு பட்ஜெட் அலோவ் பண்ண முடியுமோ அதை மீறி ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னென்னா அது இந்த ஸ்கிரிப்ட் மேலே உள்ள நம்பிக்கை. அதே மாதிரி இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இதில் சம்பத் சார் இல்லாமல் ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒரு மகேந்திரன், சுரேந்திரன், அது மாதிரி இன்னும் 2 தரன் இருக்காங்க. அவங்க அப்பப்போ அவங்க எங்கே தேவையோ அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸ். அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்னென்னா சின்ன சின்ன லொக்கேஷனுக்குலாம் கூட ரொம்ப மெனக்கட்டு பார்க்கணும். இன்ன வரைக்கும் கூட ஒரு லொக்கேஷன் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரமேஷ், பாபு, ஜெரி, கார்த்திக், கிருஷ்ணா இவங்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னோட டெக்னீஷியன் சொல்லும்போது தினேஷ் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே ரொம்ப மெனக்கிடுவார். அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால நான் வந்து அவருக்கு என்னோடது மட்டும்தான் இருக்கணும் இல்லாமல் அவருக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுப்பேன். இது இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னார்னா முதல்ல அவரோட ஒப்பீனியன் நான் கேட்டுப்பேன். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் ராஜமோகன், அப்புறம் எடிட்டர் சுபாரக், அப்புறம் இதில் வந்து ஆண்ட்ரியா கூட ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் என்ன சொல்லலாம், நான் முதல்லலாம் ஒர்க் பண்ண எல்லா ஹீரோயின்ஸுமே கொஞ்சம் இதாக இருந்தாங்க. இப்போ ஆண்ட்ரியா ஆகும்போது எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. பட் வந்து ரொம்ப டெடிக்கேட்டாக அதில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த படம் நல்லா வந்திருக்கு. அது இன்னும் ஒரு 3 சாங் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. டாக்கிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ பிப்ரவரி ரிலீஸ்க்கு பிளான் பண்ணுறோம். எங்கேயும் எப்போதும் நான் ஜெய்க்கு ஸ்டைல் பண்ணேன். இது என்னோட செகண்ட் டைம் ஜெய்க்கு பண்ணுறது அண்ட் எம் சரவணன் சாரோட ஒர்க் பண்ணுறது. ஸோ தேங்க்ஸ் டு சரவணன் சார் and thanks to SK Studios and Ramesh. Okay, and இந்த படத்தில் வந்து Andrea, she's playing a very modern character. So என்னோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வெஸ்டர்னாக கொடுத்துருக்கேன். அண்ட் அவங்க வந்து ஏற்கனவே ரொம்ப அழகாக இருக்கிறதுனால என்னோட ஒர்க் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அவங்க எது போட்டாலும் நல்லா தான் தெரியும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஜெய் வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பிகாஸ் அவரோட அவுட்லுக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் எல்லாமே இது ஒரு சிட்டி கேரக்டர், ரொம்ப அல்ட்ரா ஸ்டைலிஷாக மாடர்னாக தெரிவாருன்னு நம்புகிறேன் ஜெய். ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் வலியவன். நண்பர் இயக்குனர் சரவணன் கூட நான் பணியாற்ற 3வது படம். எங்கேயும் இப்போதும் திரைப்படத்தில் 3 பாடல்கள் எழுதியிருந்தேன். உன் பேரே தெரியாது, உன்னை கூப்பிட முடியாது என்ற ஒரு பாடல், கோவிந்தா கோவிந்தா, சென்னையில் புது பொண்ணு, சுட்ட சுட்ட நினைவு வைத்தாய். இந்த 3 பாடலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடல்களாக மாற்றி கொடுத்தாரு. அதே போலவே இவன் வேறு மாதிரி படத்தில் வந்து என்ன மறந்தேன், எதற்கு மறந்தேன், என்னை மறந்தேன் ஒரு பாடல். அந்த பாடலும் எனக்கு வந்து பெரிய ஹிட் சாங் அமைஞ்சது. இந்த படத்தில் 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். சரவணன் பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் வந்து பெண்களுக்காக ஒரு பாட்டு வைப்பார். கதாநாயகி தன்னுடைய காதல் உணர்வை சொல்கிற மாதிரி. எங்கேயும் இப்போதும் அந்த உன் பேரே தெரியாது, அதை கூப்பிட முடியாதுன்னு அந்த பாடல், அது எனக்கு சைமா விருது உட்பட பல விருதுகளை பெற்றுக் கொடுத்தது. அதே போலவே இவன் வேற முதல்ல என்ன மறந்தேன், எதற்கு மறந்தேன், இன்று வரை இந்த பாடல் ஒளிபரப்பாக நாளே இல்லை என்று சொல்லலாம். அதே போலவே இந்த படத்தில் வந்து வலியவன் திரைப்படத்தில் ஏலோ மியா ஏலோ மியா நெஞ்சோரமாய் காதல் மெய்யான்னு ஒரு பாடல். இந்த வருடம் முழுக்க இந்த பாடல் வந்து ஒளிபரப்பப்படும் என்று நான் திடமாக நம்புகிறேன். அதே போல இன்னொரு காதல் பாடல் இருக்குது. ஆஹா காதல் என்னை அடித்து துவைக்க, ஆஹா காதல் என்னை அடித்து துவைக்க, அடடா தப்பிச்சல நினச்சேன், ஆனால் நெஞ்சுக்குள்ளே ஆசை ஒன்று குதிக்க தானே மாட்டிக்கிட்டு முடித்தேன், அழகாக சிரித்தாலே அவள் கண்ணு 2 பம்பரும், அதிலே போய் விழுந்தேனே தலை சுற்றி மயக்கம் வந்துடும், தெரிஞ்சேனும் தொலைஞ்சே போனேன்னு ஒரு பாட்டு. இன்னொரு பாடல் வந்து கொஞ்ச நேரம் மழை வரும், கொஞ்ச நேரம் புயல் வரும்,
கொஞ்ச நேரம் மழை வரும், கொஞ்ச நேரம் வெயில் வரும், பெண்ணை பார்க்கும்போது நெஞ்சுக்குள்ளே புயல் வரும் ஒரு பாட்டு. இந்த 3 பாடலுமே மிகப்பெரிய அளவில் வந்து நல்ல ஒரு மெல்லிசையாக வந்து நண்பர் இமான் இசையமைச்சிருக்காரு. விசில் படம் தொடங்கி இந்த வெளியவன் வரை கிட்டத்தட்ட ஒரு 100-150 பாடலுக்கு மேலே இமானுக்கு நான் எழுதியிருக்கேன். சமீப காலங்களில் வந்து பட்டையை கிளப்பிட்டிருக்காரு. அந்த வகையில் அவருடைய இசை பயணத்தில் இந்த வெளியவன் இன்னொரு மைல்கள் அமையும். இந்த படத்தில் இடம்பெற்ற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் நான் வந்து 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். காதல் நல்லவனா கெட்டவனா என்று ஒரு பாடல். ஏன்னா ஒரு காதலை வந்து ஒரு மனிதனாக உருவகப்படுத்தி அவன் நல்லது செய்கிறானா, தீமை செய்கிறானா, தொல்லை கொடுக்கிறானா, துணையாக இருக்கிறானா என்று சொல்லுகிற ஒரு பாடல். இன்னொரு பாடல் பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே. ஒரு சாலையில் சந்திக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு இளைஞன் எத்தகைய வகையில் வந்து வாழ்த்து சொல்லுகிறான், பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுகிறான் என்கிற பாடல். 2 பாடலுமே ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. சரவணன் சாரை பற்றி சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஏன்னா எங்கேயும் எப்போதும் என்கிற படம் வந்து ஒரு சமூக விழிப்புணர்வு படமாகவும் அதே சமயத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு கமர்ஷியல் படமாகவும் அமைஞ்சது. இவன் வேற மாதிரி படம் பார்த்தீங்கன்னா அதனுடைய வித்தியாசமான திரைக்கதைக்காக மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம். அதில் நான் 3 பாடல்கள் எழுதியிருந்தேன். அதில் லெவல பாடல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த படம், இதனுடைய ட்ரெய்லர், இதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. நிச்சயமா வலியவன் ஒரு மிகப்பெரிய முத்திரை படைப்பாக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸோட எல்லா ரொமான்ஸ், ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ விஷுவலி கொஞ்சம் ஸ்கோப் உள்ள ஃபிலிம் தான் அது. ஸோ ஐ ஷுட் தேங்க் SK Studios ஃபார் மேக்கிங் திஸ் ப்ராஜெக்ட் பிக். அண்ட் இமான் சாருக்கு இந்த ஆல்பம் இன்னும் மேசிவ் ஹிட் ஆகணும்னு விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இந்த படத்தில் வந்துட்டு சார் எடிட்டிங் சைடில் என்னென்னா நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாரு. மற்றவங்க பார்வையில் நம்மளோட இது எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காண்டியே நம்ம சைட்லேருந்து கட் பண்ணி கேட்பாரு. அது கட் பண்ணுவோம். அவர் அதுலேருந்து நான் அவர்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். எப்படி நம்ம வந்து ஒரு விஷுவல் ப்ரெசென்ட் பண்ணலாம், சாரோட பாயிண்ட் ஆஃப்லேருந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு நிறைய கற்றுக்கிட்டு அது கரெக்டாக தோற்றுருக்கேன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஸோ மச். சரவணன் சார் ஃபஸ்ட்டு இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு இது வந்து ஒரு ரொமான்ஸ் அண்ட் ஆக்ஷன் ஃபிலிம். ஒரு 2 ஜானரில் நான் ஒரு விஷுவல் என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேம் வந்து அவர் ஒரு மெனக்கெடுதல் இருக்கும். ஒரு பேக்ட்ராப்பில் எல்லாமே ஒரு ஸ்டோரி சொல்லணும் அப்படிங்கிற விஷயம், அதுக்கு உண்டான ஹோம் ஒர்க் இதெல்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். இமான் சாரோட மியூசிக் 5 பாட்டுமே ஒரு 5 டிஃப்ரெண்ட் வெரைட்டி, நல்ல ஒரு ரிச்னஸோடு வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஈக்குவலான ஒரு விஷுவல் கொடுக்கணுன்ட்டு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஆண்ட்ரியா. நான் வந்து வலிவன் ஆடியோ லான்ச்சில் உங்கள் எல்லாருக்கிட்ட பேசுகிறேன். இந்த படத்தில் நான் ஜெயோட நடிச்சிருக்கேன். அண்ட் சரவணன் சார், எங்கேயும் எப்போதும் சரவணன் சாரோட டைரக்ஷன், இமான் சாரோட மியூசிக் எல்லாம் நல்லா வந்திருக்கு. ஸோ வி ஹோப் யூ என்ஜாய் த மியூசிக் அண்ட் த மூவி. பிகினர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டைரக்டர் சரவணன். எனக்கு வலியவன் ஆடியோ லான்ச். இதில் வந்து மியூசிக் வந்து இமான் சார் பண்ணியிருக்காரு. மொத்தம் 5 சாங்ஸ் இருக்குது. இதில் வந்து கேமரா வந்து தினேஷ் பண்ணியிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் ராஜாமோகன், எடிட்டர் வந்து சுபாரக். இது வந்து SK Studios ப்ரொடக்ஷன் நேம். அது சம்பத், அவர் தான் ப்ரொடியூசர். டாக்கி போர்ஷன் முடிஞ்சிருச்சு. ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இன்னும் 3 சாங் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. அதற்கான பிளான் போயிட்டுருக்கு. பிப்ரவரி ரிலீஸ்க்கு பிளான் கோயிங் ஆன். இந்த படத்தில் ஐ ஒர்க் இன் அ பேங்க் அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ யங் ஃபன் ரோல். ஐ டிரைவ் அ BMW. எனக்கு ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் வண்டிலாம் ஓட்ட மாட்டேன், ஓட்டே தெரியாது. ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். வணக்கம். வலியவன் படத்தினுடைய ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த படத்தில் நான் 2 பாடல்கள் எழுதியிருக்கேன். காதல் நல்லவனா கெட்டவனா என்ற ஒரு பாடல். அது வந்து காதலை வந்து ஒரு மனிதனாக உருவகப்படுத்தி அவன் நல்லவனா கெட்டவனா, நன்மை செய்கிறானா தீமை செய்கிறானா, அவன் நமக்கு துணையாக இருக்கிறானா தொல்லையாக இருக்கிறானா, அவன் நம்மை மேலே தூக்கி விடுகிறானா இழுக்கிறானா என்று பல்வேறு விதமான விஷயங்களை சொல்லுகிற ஒரு பாடலாக அந்த பாடல் ரொம்ப கமர்ஷியல் அழகாக வந்திருக்கு. இமான் அவர்கள் ஒரு குதூகலமான இசையை கொடுத்துருக்கிறார்கள். அதே போல் பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே சொல்லுகிற ஒரு பாடல். சாதாரணமாக சாலையில் சந்திக்கிற ஒரு பெண்ணுக்கு பிறந்தநாள் வாழ்த்து ஒரு ஆண்மகன் சொல்கிறான். அது ரொம்ப வித்தியாசமான கோணத்தில் சொல்கிறான். அந்த பாடல் ரொம்ப அழகாக வந்திருக்கு. 2 பாடல்களுமே மிகச்சிறப்பாக வந்திருக்கு. நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பாடல்களாக அமையும். சரவணன் சார் பற்றி சொல்ல வேணாம். அவர் வந்து எங்கேயும் எப்போதும் அதனுடைய சமூக விழிப்புணர்வுக்காகவும் அதனுடைய வெற்றிக்காகவும் பேசப்பட்ட படம். அதே போல் இவன் வேறு மாதிரி படம் அதனுடைய வித்தியாசமான திரைக்கதைக்காக மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம். அந்த படத்தில் நான் 3 பாடல்கள் எழுதியிருந்தேன். லவ்ல பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த படத்தினுடைய பாடல்களும் படமும் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்று மனப்பூர்வமாக நான் வாழ்த்துகிறேன். Hi, I'm Sarla Vijayakumar, costume designer for Valiyavan. This is my second time working with M. Sarvanan sir and Jay because I worked in Ingim Epodum
for styling for Jay. And over here in Valyavan, I'm styling Jay, Andrea, and Aaron. And it's an absolute pleasure working with Jay again and M. Saravanan sir again. In this film, he'll be shown in a very different character. Something I don't think the Tamil audience has seen Jay that way in all his other films. It's not the boy next door, but it's, you know, he'll play this very ultra modern, stylish, today's guy, you know, a very city boy. Andrea plays this upper middle class banker in this film, so all her clothings, I've given her more Western clothes and very few Indian wear, and very decent, very neat, very well dressed, both of them in this film. And we've shot 2 songs so far, Yellow Mia and Happy Birthday. So in that, I've given her very glamorous outfits, very blink and party feel for both the outfits, for all the outfits in Yellow Mia and Happy Birthday song. So I hope you enjoy watching it. Thank you.